இந்த சாணம் இப்படிதான் உலகில் அனைவரும் ஏற்றி வருகிறார்கள். வீராட்டு சுந்தரேஸ்வரர் அடுத்தபடியாக எனது அபிமான புத்திரியாக இருக்கக்கூடிய டாக்டர் தருணம் மெமோரியல் ஸ்தாபகர் ஸ்ரீமதி அம்சவர்தினி அவர்கள் தனது அனுபவத்தை இங்கே பகிர்மாறு கேட்டுள்ளனர். எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்பா வந்து இங்க உட்கார சொன்னா எனக்கு தெரியல, ஏன்னா பெரிய பெரியவாள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப மத்த மதத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டியன் சண்டே ஆனா மாஸ் போயிடுவான். இப்ப முஸ்லிம்ஸ் பார்த்தேன்னா டெய்லி மசூதிக்கு போய் அவன் நமாஸ் பண்ணிடுவார். அந்த ரம்ஜான் 30 நாள் பார்த்தேன்னா எச்சல் கூட முடிக்காம இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாம் வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு தான் பண்ணணும், இல்ல பெரிய அமௌண்ட்ல தான் பண்ணணும், நம்ம கிட்ட காசு பணம் இல்லையேன்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் இல்ல. பகவானுக்கு தினம் கோயிலுக்கு வந்து மாசம் ஒரு நாள் ஒரு எண்ணெய் விளக்கேற்றது இல்லையா, அரிசி அவருக்கு சாப்பாடு போடணும் இல்லையா. இவ்வளவு பேருக்கு நமக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கிற அவர் நம்ம கொடுத்து சாப்பிட போறது இல்ல. ஆனா அவர் நமக்கு அதை கொடுக்கறதுக்கான ஒரு நன்றியை நம்ம தெரிவிக்கணும் இல்லையா. இப்ப நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம போய் அவளுக்கு நன்றின்னு சொல்றோம். நம்மளால பணத்தால செய்ய முடியலன்னா கூட நன்றின்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு கொடுக்குற பகவானுக்கு நம்ம என்ன பண்றோம்? டெய்லி இந்த கோயிலுக்கு வாங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, குருக்கள் இருக்கார், சிவாச்சாரியா இருக்கா, பூஜாரி இருக்கார், அவர் பார்த்துப்பார். அவர் மட்டும் பார்த்துக்க முடியாது இல்லையா. இப்ப நம்ம தினம் கோயிலுக்கு வந்தாதான், கோயிலுக்கு செஞ்சாதான் நம்ம குழந்தைகளும் செய்யும். நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் எல்லா கோயிலும் ரொம்ப நல்லா கிடையவே கிடையாது. எனக்கு ட்ரஸ்ட்ல வந்து ஒரு மாசத்துல மினிமம் 10-15 சிவாச்சாரியார் போன் பண்ணுவோம். நீங்க வந்து மாசம் அக்ஷதை கொடுக்கறேன், எண்ணெய் கொடுக்கறேன், விபூதி குங்குமம் கொடுக்கறேன்னு கேள்விப்பட்டோம், எங்க கோயிலையும் சேர்த்துக்கோங்க. சில சிவாச்சாரியார் குருக்களுக்கு நாங்க மாசம் வந்து சம்பாவனையா ஒரு 3000 ரூபாய் கொடுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய அரசாங்கத்துல இருந்து வர்றது இல்ல. அப்படி கஷ்டப்படுற கோயில்கள் எத்தனையோ இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். டெய்லி கோயிலுக்கு இல்ல வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டு மாசம் ஒரு நாள் நம்மளால என்ன முடியுமோ, பருப்பு முடியுமா, என்ன முடியுமா, விபூதி வாங்கி தர முடியுமா, குங்குமம் வாங்கி தர முடியும், என்ன முடியுமோ நீங்க செய்யணும். அப்படி பண்ணாதான் நம்ம கோயில்களை பராமரிக்க முடியும். நான் ஏன் கோயில்களை பராமரிக்கிறோம் சொல்றேன்னா, நம்ம கோயில்களை அழிக்கிறதுதான் இப்ப நடந்துருக்கு. கோயில் அழிஞ்சிடுத்துனா நம்மளுடைய இந்து மதமே இருக்காது இல்லையா. கோயில் இல்லாத ஊர்லயும் ஆறு இல்லாத ஊர்லயும் வாழவே கூடாது. ஏன் சொன்னாங்கன்னா இதனாலதான். அப்போ நம்ம கோயில்கள் தான் நம்மளுடைய அஸ்திவாரம். இதை நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம ஒன்னும் பிராமணா இல்லையே, நம்ம ஏன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சுவாமி வந்து எல்லா வர்ணத்தையும் படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. பிராமணாங்கிறவா உலகத்தோட சேமத்துக்காக பூஜை பண்ணுவா. நீங்க எல்லாம் வருவீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், நான் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், என் பேரன் பேத்தி நல்லா இருக்கணும்னு நமக்காக வேண்டிப்போம். ஆனா அந்த பிராமணாலாம் என்ன பண்ணுவான்னா, இவ சொல்ற ஒரு மந்திரமும் இந்த உலகத்துக்காக. இப்போ நானும் பிராமணா தான். இப்ப நான் நேரா கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியுமானா முடியாது. அவெல்லாம் வந்து அந்த தகுதி பெற்று படிச்சு வந்திருக்கா. அதனால நமக்குள்ள எந்த பேதமும் இல்ல. நம்ம வர்ணங்கள் நம்மளுடைய பண்ண வேண்டிய விஷயங்களுக்காக. நீங்க அப்ப அந்த பிராமணனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் வேணும் இல்லையா. இப்ப நான்லாம் வந்து நிறைய பேரால கொடுக்க முடியல. இப்ப நான் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கேன். என் ட்ரஸ்டுக்கு மாசம் 200 ரூபாய் 2000 பேர் கொடுத்தாங்கன்னா நான் வந்து 150 கோயில் என்னால பராமரிக்க முடியும். நான் 2000 3000 எல்லாம் கேட்கிறேன், வெறும் 200 ரூபாய் இல்லையா. இப்ப 200 ரூபாய் நீங்க இந்த காலத்துல வெளியில போனாலே நீங்க எல்லாம் எவ்வளவு செலவழிக்கிறீங்க? பெட்ரோலுக்கு, உங்க மொபைல் ரீசார்ஜுக்கு இல்லையா, கேபிள் கனெக்ஷன், அமேசான், எவ்வளவோ இருக்கு. அதுல மாசம் ஒரு 200 ரூபாய் நீங்க எடுத்து வச்சு உங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீங்க என்ன முடியுமோ செய்யணும். நம்ம அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம இந்து தர்மம் தழைக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிகா அப்படின்னா, தர்மத்தை எவன் காப்பாத்துறானோ அவன் அந்த தர்ம தேவதை காப்பாத்துவா. எல்லாரும் கர்ணன் படம் பார்த்திருக்கேனோ, சிவாஜி கணேசன் கடைசியில அம்பு எல்லாம் மாலையா மாறும். எப்படி மாத்தினா அவர் பண்ண தர்மம். அப்ப நம்ம தர்மம் பண்ணணும். நமக்கு எத்தனை பாவம் பண்ணியிருக்கோம்னு யாருக்காவது தெரியுமா? இப்ப இங்க உட்கார்ந்தோம்,
பூச்சியை சாவடிச்சிருக்கோம், அதுவும் பாவம் தான் அவரோட சிருஷ்டியில இல்லையா. இந்த மாதிரி எத்தனையோ தெரிஞ்சு பாவம் பண்ணிருப்போம், தெரியாம பாவம் பண்ணிருப்போம். அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா இதுதான். அண்ட் இன்னொன்னு, குழந்தைகளுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுத்தாதான் வரும் இல்லையா. இப்ப நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச நாள்ல இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன். ஏன்னா எங்க பாட்டி டெய்லி ஸ்லோகம் சொல்லுவா. பகவானோட அனுகிரகத்தை நான் வந்து அப்பே தீட்சிதர் நீலகண்ட தீட்சிதர் வம்சாவழியில வந்து சுவாமி சிவானந்தாவோட கொள்ளு பேட்டி. அவெல்லாம் பண்ண புண்ணியம் நம்ம உடம்புல ஏதோ ஒண்ணு ஓடுறது, அதனால நமக்கு இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு. இப்ப அதோட மட்டும் நிக்கல. அதுக்கப்புறம் சிவபஞ்சாட்சரி ஜபம் எடுத்துன்னு இப்ப இந்த ஓம் நம சிவாயான்னு சொன்னாலே இந்த விதிரத்தை நடுவுல வர மந்திரம், அது வந்து அவ்வளவு பெரிய மந்திரம். எப்படி ராமநாமம் தாரக மந்திரம் யார் வேணா சொல்லலாமோ அந்த மாதிரி ஓம் நம சிவாயும் நம்ம சொல்லலாம் இல்லையா. அதை நம்ம டெய்லி சொல்லி கொடுக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் ஆத்துல விளக்கேற்றி இல்ல கோயில்ல வந்துட்டு ஒரு 10 தடவை 16 தடவை சொல்லலாம். அப்படிதான் நம்ம எல்லாம் வந்து ஒன்னொன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீவித்யை எடுத்துட்டேன், அதுல போய் போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய கூட வேலை பண்ண ஒரு தோழி, அவங்க வந்து அசம்பாவிதமா கேன்சர் அண்ட் கோவிட்ல தவறி போயிட்டான். அது வரைக்கும் நான் வந்து சின்ன குரூப்போட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்த ஒரு காரியத்தை இதை இன்னும் விஸ்தாரமா பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த டாக்டர் தருணம் மெமோரியல் ட்ரஸ்ட். அதுல வந்து குழந்தைகள் படிப்பு, காலேஜ் ஃபீஸ், வேத பாடசாலைகளுக்கு வந்து அக்ஷர கொடுக்கிறோம். ஏன்னா இந்த வேதம் கத்துண்டு இந்த பசங்களுக்கு நல்ல சுத்தமான அன்னம் போனாதான் இந்த மந்திரங்கள் வலிக்கும் அப்படிங்கிறதுனால வயசானவாளுக்கு ஓல்டேஜ் ஹோமுக்கு கொடுக்கிறோம். ஆனா இதெல்லாம் பத்தாது, கோயிலையும் நம்ம காப்பாற்றி ஆகணும். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 135 140 கோயில்கள் இருக்கு தமிழ்நாடு மொத்தமா சுத்தி. எல்லா இடத்துலயும் திருவண்ணாமலை, திருநெல்வேலி, கும்பகோணம், எல்லா இடத்துலயும் இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவெளிமலையும் இருக்கு எங்க கோயில். அங்கேயும் மக நட்சத்திரத்தை அன்னதானத்துக்கு ஃபுல்லா கொடுக்குறோம் அந்த சுவாமிக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம பண்றோன்றதுக்காக இல்ல, அவர் அவரே அவரை காப்பாத்திக்க மாட்டாரான்னு நீங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயும் பகவான் வர முடியாது, மனுஷ ரூபத்துல தான் வருவார். நம்ம அவருக்கு நன்றி கடனாக வந்து நம்ம வந்து கோயில இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்லோகம் சொல்லுங்க, மந்திரம் சொல்லுங்க, குருக்களுக்கும் சிவாச்சாரியாருக்கும் உங்களால முடிஞ்ச தட்சணையை கொடுத்துட்டு நீங்க போகலாம். இல்லையா பொருளா வாங்கி நின்று கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம், ஏன்னா இந்த சிவாச்சாரியார் பேசாவாங்க, நம்ம சம்பாதிக்க போனா நம்ம சேலரி கொடுத்தாதானே வேலை பார்க்கிறோம், சம்பளம் கொடுக்கலன்னா வேலை செய்வோமா? 100 நாள் திட்டம்னு போறோம், 100 நாள்ல பைசா தரலன்னா இனிமே போக மாட்டோம் இல்லையா. அப்ப அப்படிதானே எல்லாரும் அவளுடைய வாழ்வாதாரம், அவெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணாலும் அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்றா. நம்மளால அதெல்லாம் பண்ணவே முடியாது. எத்தனையோ ஜென்ம புண்ணியம் எடுத்ததான் அவள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு நம்மளால அது நீங்களே போய் கேளுங்க. இப்ப நான் சில கோயில கேட்பேன், அவ சொல்றா எங்களுக்கு அக்ஷதை என்ன வேண்டாம் மாமி, வெல்லம் வாங்கி கொடுக்கணும் சக்கரை பொங்கல் போட. அப்ப அதை வாங்கி கொடுக்கலாம். கேளுங்க என்ன வேணும் கோயிலுக்கு அப்படின்னு. இது நம்மள வாழ வைக்கும் அப்படின்றத விட நம்ம தலைமுறையவே வாழ வைக்கும். நம்ம பண்றத பார்த்தாதான் நம்ம குழந்தைகள் பண்ணுவோம் இல்லையா. அதனால வந்து நான் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே அந்தந்த ஊர் மக்கள் உங்க ஊர் கோயில என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் எங்க மாதிரி ஆட்கள் வருவோம், வந்து நாங்க இந்த மாதிரி விசேஷமா செஞ்சுட்டு போக முடியும். ஆனா என்னால டெய்லி வர முடியுமான்னு கேட்கலாம் முடியாது. நீங்க தான் வர முடியும். நீங்க கூப்பிடுற தூரத்துல இருக்கே, இல்ல இது உங்க சொந்த ஊரா இருக்கலாம். சொந்த ஊரா இருக்கிறவா வாங்கும். இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கும் போது வாங்கும். இதுல என்ன பண்ணாலும் பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியலன்னா சரீரத்தால கோயில பெருக்கி விடலாம், வாசல்ல ஒரு கோலம் போடலாம் தெளிச்சு இல்லையா. அதுவுமே சுவாமிக்கு ஒரு பெரிய கைங்கரியம் தான். அதனால நம்மளால என்ன முடியுமோ நம்ம வந்து அதை பண்ணணும். அதுதான் என்னுடைய வந்து பிரார்த்தனை. நான் இந்த ஊர் மக்களுக்கும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப அண்ணா சொன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்தது, இப்ப 20 வருஷத்துக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ரீனிவாச குருக்கள் மாமா தான் சொன்னான். அவர் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா அவர் வந்து அதுக்கு பெரிய புண்ணியம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கணும். எல்லாரும் ராமர் பாலத்தை போய் பாக்குறோம், யாரு போட்டா கல்லு? அணிலும் குரங்கும் தான் போட்டுது. அந்த மாதிரி அந்த மாதிரி 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு இருக்கிற உயிர்களே நமக்கு செய்யும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது? 10 நிமிஷம் நம்மளால ஒதுக்க முடியாதா கோயில் வரத்துக்கு? தாராளமா பண்ணலாம். என்ன ஏத்துறது, சிவன் கோயில்ல என்ன ஏத்துறது அவ்வளவு விசேஷம். அதனால வந்து சுவாமிக்கு தீபம், சுவாமிக்கு நைவேத்தியம், சுவாமிக்கு வர பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் கொடுக்கலாம். அது என்ன காஸ்ட் ஆக போகுது இல்லையா. இதெல்லாம் நீங்க செய்யலாம். ஒரு விஷயமுமே நம்மளுடைய தலைமுறையவே வாழ வைக்கும். அதனால அதுதான் என்னோட இது. நான் அதுதான் கத்துன்னு இருக்கேன். நம்ம பண்ணோன்னு இல்ல,
நம்மள சுவாமி பண்ண வைக்கிற நம்மள ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். அவருக்கு வேணுங்கிறத யாரோ ஒருத்தர் மூலமா செய்யணும். அந்த ஒருத்தர் நம்மளா இருக்கும் இல்லையா? அதுதான் நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நீங்க செய்யணுங்கிறதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. தொடர்ந்து விருது வழங்க விழா. என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி இங்கே விருதுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய எனது அபிமான சகோதரர் உடையாளூர் சிவஸ்ரீ ரவி வெங்கட்ராம சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கியிருக்கிறது. அவர்கள் தொழில்நுட்பத்துறையில் கணினியில் பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் நமது ஆகமங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஆலயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், சமூகங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம ஏரியாவில் சிவாச்சாரிய பெருமக்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அது இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைகளும் பாடசாலைக்கு வரணும், அவங்கள படிக்க வைக்கணும், அந்த சிவாச்சாரிய குழுத்தை மறுபடியும் நாம் உபயோகிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உடையாளூர்ங்கிற கிராமத்தில் கும்பகோணத்தில் அவருடைய தந்தையார் சிவஸ்ரீ வைத்தியநாத சிவாச்சாரியார் அவர்களின் பெயரிலே ஒரு பாடசாலையை ஆரம்பித்து பாடசாலையில் வெறும் ஆகமம் மாத்திரம் சொல்லிக் கொடுக்கறதில்லை, வேதம், புராணம், இதிகாசம், ஜோதிஷம், கணனி மற்றும் கல்வி படிப்பு 12ஆம் வகுப்பு வரை அங்கே பாடங்கள் கற்பிக்கப்பட்டு ஒரு தரமான சிவாச்சாரியார்கள் அவர்கள் உலகத்திற்கு அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நூற்றுக்கணக்கான மாணவர்களை வைத்து அந்த பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு பிரான்ச்சாக நமது முத்தரச நல்லூரிலும் அதே போல ஒரு பாடசாலையை அவர்கள் ஆரம்பத்தில் வைத்து அதிலே நமது ஸ்ரீரங்கத்தை சார்ந்த சந்திரசேகர சிவாச்சாரிய அவர்களை ஆசிரியராக நியமனம் பண்ணி அங்கே ஒரு பாடசாலை, இது போன்ற நிறைய பாடசாலைகள் எல்லாம் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விருதும், அதனை தொடர்ந்து எனது அபிமான சிஷ்யன் அவர் காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்தில் உமாவதி சிவாச்சாரியார் படித்தார். அவர் பேரே என் பேர் ஒன்றுதான். அந்த ஒரு அபிமானத்தில் நம்மகிட்ட எப்போதும் ஒரு அபிமானம். அவர்கள் நமது காரைக்காலுக்கு அருகாமையிலே ஞானதூதன் வேத சிவாகம பாடசாலையை நிறுவி அங்கே ஆகமம், ஜோதிஷம் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஞானதூதன் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகையின் வாயிலாக நிறைய விஷயங்களை வெளிவரத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய விருதுகள் பெற்றவர். ஞானவாசிகளாக ஞானவாசகர், ஜோதிஷ கலாநிதி போன்ற பல விருதுகளை பெற்றவர். இன்றைய என்னுடைய அன்புக்கு இணங்கி இங்கே அவர்கள் கலந்து கொண்டு இந்த விருதுகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அனைவரும் கரகோஷம் செய்து அவர்களை உற்சாகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக சிவஸ்ரீ ரவி வெங்கட்ராம சிவாச்சாரியார் அவர்கள். செல்வகணபதி துணை ஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் அறக்கட்டளை திருமணஞ்சேரி எல்லாம் வல்ல அருள்மிகு கோகிலாம்பாள் சமேத உத்வாகநாத சுவாமியின் அனுகிரகத்தினாலே உடையாளூர் வைத்தியநாத சிவாச்சாரியார் அவர்களின் குமாரன் உடையாளூர் சிவஸ்ரீ வெங்கட்ராம சிவாச்சாரியார் அவர்களின் சிவாகம திருத்தொண்டினை பாராட்டி அவர்களுக்கு சிவாகம திருத்தொண்டர் என்ற விருதினை ஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் அறக்கட்டளையின் சார்பாக நிறுவனர் உமாவதி சிவாச்சாரியார் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சிவாகம வித்யா சரஸ்வதி விருது
இந்த சமூகத்தினை இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு வேத சிவாகமங்களை போதித்து வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தியா சிவபெருமான் இவரை அமைச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த சந்தேகம் கேட்டாலும் யாருக்கா இருந்தாலும் கோபப்படாம பதில சொல்லக்கூடியவர் அண்ணா. சமீபத்தில் நிறைய கோவிலுக்கு ஆகம சான்றுதான் கொடுத்து இன்னைக்கு நம்ம கோவில்ல ஆகம கோயில்னு காக்கப்படுவதற்காக நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார். அண்ணா அவர்களுக்கு ஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரிய அறக்கட்டளையின் சார்பாக சிவாகம வித்யா சரஸ்வதி என்ற விருதினை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மேலும் இவ்வாலயத்தினை பூஜிக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார் அவர்கள் யாகசாலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கு இப்பொழுது நமது தருணம் நினைவு அறக்கட்டளை மற்றும் சுவாமிநாத சிவாச்சாரிய அறக்கட்டளையின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. எல்லாரும் உள்ளூர்காரங்க கை கட்டுங்க. ஐயா இன்னைக்கு கோயில் கிடையாது. அடுத்ததாக எனது சகோதரி நிறைய கோளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கோள் உப்பாவுடைய வெளியில தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் மென்மேலும் வளரணும், அவெல்லாம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. மேலும் எங்களுடைய பெரிய பெரியப்பா சாக்டர் ஸ்ரீ சண்முக சுந்தர சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் செய்யப்படுகிறது. 2 பேர் வாங்க. சண்முக சுந்தர சிவாச்சாரியார் ஸ்ரீவித்யா தம்பதிகளுக்கு சிறப்பு செய்ய எனது சகோதரிகளுக்கு படிக்கப்படுகிறார்கள். இதுல இருக்குது போட்டோ. நான் வந்துக்கிறேன். சேர்த்து போட அடுத்ததாக எனது பெரியப்பா சிவஸ்ரீ சந்திரசேகர சிவாச்சாரியர் மதுரை மீனாட்சி என்பது பூஜை பண்ணக்கூடியவர் மற்றும் வசந்தலட்சுமி தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே உடையாளூர் சிவஸ்ரீ வெங்கட்ராம சிவாச்சாரியார் அவர்கள் ஓரிரு வார்த்தை ஏற்புரை வழங்குவார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரிய சபையில எனக்கும் ஒரு அவார்டுன்னு சொல்லி கோவதி அண்ணா அழைச்சா. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டாக இருக்கேன். மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்ஸபிள் வந்து சொல்லிட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். நான் சொன்ன முதல்ல அண்ணா நல்லா இருக்கணும் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தர்ப்பத்தில் அண்ணா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நடந்துட்டு இருக்கு. வரலன்னு சொல்ல முடியல. நீ வந்துடுறேன், நான் எப்படியா தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலங்கால தான் கம்மி நான் கண்டாட விட்டு வந்துட்டு இப்போ நைட்டுக்கு எனக்கு திருப்பி இது இருக்கு. நைட்டு கிளம்பி இப்போ நான் காலமாக எனக்கு இருந்தாகணும். இருந்தால் கூட இந்த இவ்வளோ சிரமத்தையும் இதுமாரி பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு சின்ன ஊரில் ஒரு அதிகம் பண்ணுறதுங்கிறது வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து கண்டினியூவாக பண்ணுறாங்கிறது தான் சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து அண்ணாக்கு ஒரு பெரிய இது கிடைச்சது. அதே போல என்னுடைய ஒய்ஃபோட குலதெய்வம் வந்து குறித்து
பத்திரகாளியம்மன் கோயில் இதுல உபாசம் பண்ணி வச்சாங்க. ஆனா வந்து பண்ணி வச்சா டீம் வந்து பண்ணிட்டா. அதாவது எப்படி சொல்றது இதெல்லாம் வந்து நம்ம கூட பார்க்கணும். அதுதான் அதோட இல்லாம இப்ப நான் அண்ணாடி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க திருப்பி பாடசாலை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ஏன்னா இப்ப நான் வந்து பக்கத்துல என்னுடைய நண்பர் தான் சொல்றாங்க, அவ மூலியமா நிறைய சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரையும் படித்தவா இருந்தாலையும் திருப்பி நீங்க பாடசாலை ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பேர் கொடுக்க சொன்னா நம்மளால கொடுக்கக்கூடிய இதை வேணும் உங்களுக்கு. அதாவது ஒரு 200 குடும்பம் வேணும் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லுங்க. கவர்மெண்ட்டே கேட்கப்படா நிச்சயம் கேட்கப்படா. அப்ப கேட்கும் போது 200 குடும்பம் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்காக தான் இங்க வந்து பரீட்சைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாடசாலை படிக்கிற குழந்தைகளுக்குலாம் வந்து நாட் ஒன்லி வேலை ஒன்லி சொல்லிக் கொடுக்காம எக்ஸாமிங் வந்து 10th பண்றேன். 10th பசங்க பாஸ் பண்றாங்க. அதுவே அண்ணாவோட பாடசாலையிலையும் குழந்தைகள் வருது எல்லாமே 10th இப்போ +2ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல 2 பேர் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. அண்ணாவனால எல்லா இடத்துலையும் வந்து கோயிலா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அதோட இல்லாம எங்க பாடசாலையில் வந்து பார்த்தது அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா 4.5 இயர்ஸா பார்த்தது அப்படின்னா எவ்ரி இயர் வந்து பஞ்சாங்க சதஸ்ஸு நடந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அண்ணா தெரியும் தாடி ஒரு 50 பேர் பஞ்சாங்கக்கார வந்தா ஊர்ல வந்தா. இப்ப மகாமகம் வந்து 28 மகாமகம் பண்ணணுங்கிறதே எங்க பாடசாலையில அண்ணா மூலியமா தான் அதை ஊர்ஜிதம் பண்ணிட்டோம். 28 தான் பண்ணா. சில பேர் 27 பண்ணாம அண்ணா தான் வந்து அண்ணா தான் வந்து அந்த அண்ணா தான் வந்தா வந்து 28 தான் பண்ணணும், மகாமகத்தை பண்ணணுங்கிறத ஊர்ஜிதம் பண்ணதே ஒரே ஒரு பாடசாலை தான் அந்த இதுல நடந்து சந்தர்ப்பத்தில் நடந்தது. அதே போல சஸ்தானிங்க கிடையாது. அதே போல இப்ப வேத பிராமணாலாம் நிறைய பேர் வந்து அவர் மெட்ராஸ்ல வந்து நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தோன்னா ஹைலி குவாலிஃபைட் பர்சன்ஸ். ஐ நோ லாட் ஆஃப் பர்சன்ஸ். எனக்கு இதை பாருங்க தெரியும். எனக்கு எல்லாருமே ஹைலி குவாலிஃபைட். இதை வந்து தர்ம காரியமா பண்ணணுங்கிறதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்க அவருக்கு தான் வந்து மிகப்பெரிய பாராட்ட கொடுங்க. அதாவது அவரெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. இப்ப நிறைய கோயில்ல ருத்ரன் சொல்றதுக்கு வந்து பர்சன்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறா, யாரும் வர மாட்டேங்கிறா. வாரின்றதுனா அவாலே சொல்றாங்க, அதிருத்ரம் பண்றதுனா கூப்பிடுறாங்க, நாங்க வரோம் ஃப்ரீயா. அதுவும் பாத்தீங்கன்னா அகாமடேஷன் கேட்கறா. ஜஸ்ட் அகாமடேஷன் தான் கேட்கறாப்பா. அகாமடேஷன் கேட்கறா. சம்திங் நம்ம வாரின்றா நம்ம கொடுத்தாதான் அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதே மாதிரி இப்போ அதே மாதிரி தொண்டு காரியங்கள் பெருமை பாருங்களேன். இவா மூலியமா நிறைய அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிருத்ரம் நடந்துட்டு இருக்கு, ருத்ர பாராயணங்கள் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கும் நம்ம பெரிய ஒரு பாராட்டத்தை தெரிவிக்கணும், அவளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன்னா எங்க பாடசாலை மூலியமா. அதே போல நிறைய சத்தாரியங்கள் பண்ண மாமி சொன்னா நிறைய சொன்னா வந்து நிறைய கோயிலுக்கு நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சொன்னா. எங்க ஊர் கோயில பார்த்தது அப்படின்னா ஃபுல்லா A to Z. நீங்க மூலகாரங்களை எடுத்துட்டா எங்க கோயில்ல பெரிய கோயில்ல என்ன பண்றாங்களோ அதே மாதிரி மூலகாரர்ல இருந்து அமைச்சு வேத பிராமணர்ல இருந்து அமைச்சு எல்லாத்தையும் நான் தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது பிகாஸ் நான் பண்ணல, எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்றோம் போதுதான் அது முக்கியம். அண்ணாடி சொல்லிட்டு இருக்கேன், நானும் அண்ணாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து இப்ப அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத நிறைய கேட்டுட்டு இருக்கோம். அண்ணா பேசணுங்கிறத நான் கேட்கணுங்கிறத நான் ஆசைப்பட்டு இருக்கேன். எல்லாருமே இந்த அவார்டு கொடுத்துருக்கா. அது அண்ணா கொடுத்தா அது வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தரனாலும் வந்து அண்ணா கையில வாங்கிட்டு இருக்கோம். அவ ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரத்தை சொல்லிட்டு அடுத்தபடியா நாங்க அதிகமா எங்களுடைய அதாவது எங்களோட எல்லாருக்கும் நிறைய வந்து ஃபேன்ஸ் சொல்லுவாங்க நிறைய பேர். எங்க பாடசாலை சார்பில் எல்லா பசங்களையும் கேட்டாங்கன்னா வந்து அண்ணாவை பத்தி நிறைய சொல்லுவோம். அண்ணா வந்து ஞானபுதங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மேகசின் எழுதியிருக்கா. அது வந்து ஃபுல்லாவே வந்து டோட்டலாக பார்த்தது அப்படின்னா ஆகமத்தை பற்றி தான். ஆகமத்தில் சந்தேகம் சொல்லணும். அண்ணா சொன்னாரு, ஆகமத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த கையில் கேட்டாலும் சொல்லக்கூடியவர். அதே போல எல்லாருக்கும் நிறைய வந்து பார்த்தது அப்படின்னா ஜோசியம் வந்து ஜோதிஷம் நிறைய காத்துருக்கா. எங்க பாடசாலைக்கும் அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேஷனா விடக்கூடாது, ஜென்ரேஷன் கேட்க இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல. அதுக்குள்ளதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணது தான் எல்லாருடைய எதையும் கேட்டுட்டு அவார்டுன்னு சொல்லக்கூடாது. எங்க கௌரவப்படுத்துறதுக்கு எங்க குடும்பத்தின் சார்பாகவும் எங்க பாடசாலையின் சார்பாகவும் நமஸ்காரம் தெரிவித்து நன்றி. அடுத்ததாக
சிவாகம வித்யா சரஸ்வதி சிவஸ்ரீ பிள்ளையாடி அண்ணா அவர்கள் இப்பொழுது மேற்பொழி ஆற்ற உள்ளார்கள். இன்னைக்கு எப்படி இந்த வேத பிராமணெல்லாம் எப்படி வாலண்டியா செய்யறாலோ அதே போல சிவாச்சாரியார்கள் நாம் செய்வர்கள்னு ஒரு வாலண்டியா ஒரு குரூப் இருக்கு. அவ என்னன்னா வசதி இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்தை ஃப்ரீயா எடுத்து கும்பாபிஷேகம் பண்றா. அதுக்கு ஒரு முக்கியமான விதை போட்டவர் யாருன்னா நம்ம அண்ணா தான். இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகமத்துக்கு எதிராக நிறைய நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல ஓணத்தாங்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பெற்ற சிவாலயத்துல நிறைய ஒரு தவறான விஷயங்கள்லாம் நடந்தது. அதே சமயத்துல வேலூர்ல ஒரு சிவாலயத்தை நாம் செய்வர்கள் அப்படிங்கிற இயக்கத்தை சார்ந்த சிவாச்சாரிய இளைஞர்கள் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம சிவாச்சாரியர்கள் எல்லாரும் வருஷத்துல ஒரு கும்பாபிஷேகமாவது ஃப்ரீயா போய் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அம்பாலும் சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சிவாகம ஞானசாகரமாக விளங்கக்கூடிய அண்ணா அவர்கள் இந்த யாகத்தை பற்றியும் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். विशुद्ध ज्ञान देहाय त्रिवेदी दिव्य चक्षुषे श्रेय प्राप्ति निमित्ताय नमः सोमार्थ धारिणे न किंचन शिवाधन्यं न किंचन शिवात्परम्. மங்களேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான கருணை துணை செய்ய நடைபெற்று வருகின்ற இந்த மகாருத்ர பெருவிழாவினுடைய அங்கமாக இங்கே நிகழ்ந்து வரக்கூடிய இந்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய விழாவில் அழைத்தமைக்காகவும் வழங்கியமைக்காகவும் முதற்கனுடைய நமஸ்காரங்களை எல்லோருக்கும் ஒளித்தாக்கிக் கொள்கின்றேன். காளிதாசர் சொல்வார், கேசப்பலேன புனகா நவதாம் விபத்தேன்னு ஒரு பொன்மொழி சொல்வார். அம்பாள் வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம் பரமேஸ்வரனை அடையறதுக்கு. தபஸ் பண்ணிட்டே இருக்கிறச்சே நெடுநாள் தவம் ஒரு கட்டத்துல அது சஃலமாக போறது அப்படிங்கிறச்சே சுவாமி திருவிளையாடல் பண்றார். தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எதிர்க்கையே போய் தன்னுடைய கோலத்தை இளமை கோலத்தை மறைச்சிட்டு ஒரு விருத்த கோலத்துல போய் நிற்கிற நின்று அம்பாவை போய் கன்வின்ஸ் பண்றார். அம்பாளுக்கு என்ன பிரார்த்தனைன்னா சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. அவரை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சுவாமி கன்வின்ஸ் பண்றார். அவருக்கு என்னென்னமோ காரணங்கள்லாம் சொல்றார். சொல்றச்ச ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து தங்க காப்பெல்லாம் போட்டு இருக்க, அவர் வந்து பாம்புல காப்பு போட்டு இருக்க, நீ வந்து செயின்லாம் போட்டு இருக்க, அவர் வந்து எறும்பு கூட தான் செயினா போட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அம்பாரி போவ, யானை மேல அம்பாரி ஏறி போவ, நீ ராஜகுடும்பத்துல பிறந்தவ. ஆனா அவரு கிழக்கு எருதுல ஏறி போவார். எழுத சொல்லிட்டு அதை கூட கிழக்கு எருது அப்படின்பார். அது கூட தேவாரத்துல வரும், நரை வெள்ளேறு ஒன்றுடையானை அப்படிங்கிற நிறைய வெள்ளேறு அப்படின்னா ரொம்ப வயசான பாலமாட்டு மேல போறாரு சுவாமி அப்படின்னு தேவாரங்கள் வரும். இதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார். உடனே அம்பாள் என்ன பண்ணுவான்னா கோபப்படுவான். அந்த பிரம்மச்சாரி வடிவத்துல விருத்த வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பார்த்து கோபப்படுவான். அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாரு. கபாலிவாசியா அத்தவேந்து சேகரா ந விஸ்வமூர்த்தேகே அவதாரித்தே பபுஹு அப்படின்னு அவர் வந்து மண்டவோடும் தரிச்சுட்டு இருக்கட்டும், சங்கடியும் தரிச்சுட்டு இருக்கட்டும். அதனால என்ன, ந விஸ்வமூர்த்தேகே பபுஹு அவதாரித்தே, அவர் வந்து நீ ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு கேட்பார். அதான் இன்ன தன்மை என்று அறியோனா எம்மானின்னு சுந்தரன் சொல்றாரு இல்லையா, அதுதான் அம்பாள் அதை சொல்லியிருப்பார். இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே சுவாமி வந்து இந்த படத்தெல்லாம் வர மாதிரி டக்குன்னு பிரத்யட்சம் ஆயிடுவார். சுவாமி பிரத்யட்சமாயி தன்னுடைய உண்மையான கோலத்தை வெளிப்படுத்தி அம்பாளுடைய கையை போய் பிடிச்சிருக்குவார். இந்த கையை பிடிக்கும் பொழுது அந்த காட்சியை வர்ணிப்பார் காளிதாசர். என்னன்னா, பெரிய நதி ஓடி வந்துட்டே இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு மலைக்குன்று ஷட்டர் போட்ட மாதிரி தடுத்ததுன்னா அது அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அந்த வாட்டர். அது மாதிரி அம்பாள் ஃப்ரீஸ் ஆகி நின்னா அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவார், இதுதான் அது பஞ்ச். என்னன்னா, யார் ஒருவர் உழைக்கிறார்களோ, தபஸ் பண்றார்களோ, பிரயத்தனப்படுகிறார்களோ, முயற்சி படுகிறார்களோ, அவர்கள் செய்யக்கூடிய கௌரவார்கதா பாராட்டு என்பது
அது அவர்களுக்கு செய்யக்கூடியது கிடையாது. அந்த முயற்சியை கை கொள்ளக்கூடிய அடுத்தவர்களுக்கும் செய்யக்கூடியது அப்படின்பார். அதெல்லாம் கிளேசம் பலையின புனகா நவதாமி தத்தே, கஷ்டம் என்பது பாராட்டால் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறது காளிதாசனுடைய புகழ்பெற்ற ஒரு பெரிய பொன்மொழி. அது இந்த சபைக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். பணியாற்றக்கூடிய, பிரயத்தனம் செய்யக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய நபர்களை சூஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு விருதுகளின் மூலியமாக அவர்களை ஆசீர்வதிப்பது எங்களை போன்றவர்களை அப்படிங்கிறது எங்களை போல் இந்த களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கான விருதாக அல்லது அவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த விருதை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் இந்த எங்களையும் சூஸ் பண்ணினது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்தனங்களையும் நமஸ்காரங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஏன் என்று சொன்னால் சிவ கைங்கரியம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஜென்மம் எடுத்துக்கணும். பரமேஸ்வரன் வந்து தனக்கு உழைக்கிறதுக்கு ஒரு நபரை சூஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா அதற்கான ஜென்மாந்தர பரீட்சை அப்படிங்கிறது நிறைய உண்டு. நான் இன்னும் சபைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லலை, அது அனுபவத்தின் வாயிலாகத்தான் அதை உணர முடியும். இந்த வார்த்தைகள் தனக்கான சேவகனாக, தொண்டனாக, ஏன் சிவாச்சாரியார் வந்து சிவாச்சாரியார்கள், ஆதிசைவர்கள் இன்றளவும் போற்றப்படக்கூடியவர்கள், போற்றுவதற்கு தக்கவர்கள்னு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாலும், அல்லது செக்கிழா பெருமாளையே அவர் கொண்டாடணும்னு சொன்னாலும், சுவாமி வந்து ஒரு குலத்தை தனக்கு வந்து பரம்பரையா நீ எனக்கு சேவகன் அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது வேற எந்த குலத்துக்குமே கிடையாது. அதனாலதான் சுந்தரர் சொல்றார், மீளா அடிமை உனக்கே ஆளாயின்னு சொல்றது காரணம் என்னன்னா, ஒருத்தட்ட வேலை பார்க்கிறோம் சம்பளத்துக்குன்னா ஒரு கட்டத்துல ரெக்கவர் ஆகி வர முடியும் வெளியில, எனக்கு வேண்டாம் பேப்பர் போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியும், என்ன ஐடி கம்பெனி மாதிரி. ஆனா சுவாமியோட பேப்பரே போட முடியாது. ஏன்னா நீ எனக்கு அடிமைன்னு அவர் பேப்பர் கொடுத்துட்டார். சுந்தர சுவாமிக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஓலை கொடுத்துட்டார். ஓலை கொடுத்து உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிடிச்ச டிரைவர், ரொம்ப பிடிச்ச பணியாளர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வீடு கொடுத்து பெரிய மனுஷாலாம் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் இருக்கும். அவன் பரம்பரையை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி பரமேஸ்வரனால் அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு குலம் அப்படின்னு சொன்னோம்னா அது சிவாச்சாரியாரை சொல்லலாம். ஏன்னா இவரை தவிர்த்து யார் பண்ணினாலும் அவருக்கு திருப்திப்படாது. வந்து நித்தியம் சாப்பாடு போட்டிருக்கிறவங்களுக்கு அவன் சாப்பாடு போடுறது திருப்தி வரும். ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு ஹியூமன் இல்லையா, இது வந்து ஒரு மனித இயல்புங்கிற மாதிரி. தெய்வத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு, குணம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா அது எல்லார் கையாலையும் சாப்பிடாது. அந்தந்த சிவாச்சாரியார்கள் அவர்கள் நல்லவர்களோ, அவர்களுக்கு விஷயம் இருக்கோ, அவர்கள் ஞானவான்களோ, ஆனா அவர் கையால சாப்பாடு போடுறச்ச மட்டும்தான் அந்த சுவாமி விரும்பி ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லுவார். அதனால சிவாச்சாரியர்களை போஷிக்கணும், ஆலயங்களை போஷிக்கணும், ஆகமங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இதுதான் நம்முடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம். அதான் மண்ணி நிறைய சொன்னாங்க, நிறைய கோவில்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அடிப்படை தர்மம். சமயம் வாழணும், மதம் தழைக்கணும், தர்மம் வாழணும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் உட்காந்து பேசினா வாழாது. யாரோ ஒரு 10 பேர் வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சால்வ் பண்ணா வாழாது. அடிப்படையில ஆதாரத்துல கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவளை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ஒரு மரியாதை, போஷணை, நீ செய்யற உழைப்புக்கு என்னால முடிஞ்சதுன்னா அவளை தோலை தள்ளி கொடுக்குற மாதிரி என்ன வேலையை செய்யணுமோ அது காலத்திற்கும் அவர்களை மட்டுமல்ல அவரவர் சந்ததியை கூட இழுத்துன்னு வந்துடும். இந்த கோயில பூஜை பண்ற சிவாச்சாரியாருக்கு ஒரு சால்வ போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் எத்தனை நாளாலும் சரி நம்ம பரமேஸ்வரனை உழைக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய எண்ணம், உற்சாகம் அவர்களுக்குள்ள வந்துடும். பரம்பரையா குலமா அந்த கோவில் வாழ்வதற்கு அந்த பாராட்டும், அந்த பிரசம்சா, அந்த ஒரு பெருமையும் காரணமாக அமையும். அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்திலே அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு கௌரவப்படுத்திச்சா நிஜ ஆன்மீகம் வாழ்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அதை இந்த டாக்டர் கருண் அறக்கட்டளையும் எங்களுடைய அண்ணா உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நிறுவன நடத்தக்கூடிய சொன்னார் சிவாச்சாரியார் அவர்களையும் செல்வனே செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. அதில் என்னை போன்ற சிறார்களையும் அழைத்தது அப்படின்னு தான் சொன்னாங்கன்னா, என் அண்ணாலாம் வந்து ஆழங்கால் பட்டவர். அவர் வந்து செலவும் பண்றார், நிர்வாகமும் பண்றார், கொள்கையும் பார்க்கிறார், வீடு இடத்தெல்லாம் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு தர்மத்தை காப்பாற்றுறார் அப்படின்னு சொன்னா உண்மையிலே இருக்கிற ரோல் மாடல். நிறைய சிவாச்சாரியம் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நேயர் அப்படின்னு ஒன்று உண்டு. ஏன் நாங்கள் அண்ணாவோட விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுநலத்துக்காக களத்தில் வந்து தொண்டாற்றணும், செலவு பண்ணணும், சரீர பிரயாசப்படணும், பணந்தாசப்படணும், மூல உழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு யாருன்னா எங்க ரவீனான்னு சொன்னா அது மிக ஆகாது. அவர் தான் எனக்கு பெரிய ஒரு ரோல் மாடல். அது மாதிரி நம்முடைய சிவாச்சாரியர் உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு கூடியவர் எங்க அண்ணா
எங்க குடும்பத்துல ஒண்ணுன்னு சொன்னா அதிக பிரச்சனையா போயிடும். அவர் குடும்பத்துல நான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அதுதான் எங்களுக்கான பெருமை. அப்பேற்பட்ட ஒரு சிவாச்சாரியார் 5வது மகாருத்ரன் இந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். தம்பி சொன்னா கூட பஞ்சமும் காரிய சித்தி ஈஸியாது அப்படின்னு. மேஷத்துல இருந்து கணக்கு பண்ணோம்னா ஜோசியக்காரங்க அப்ப எட்டி பார்க்கறது எப்படி இருக்கு. மேஷத்துல இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா சிவம் 5வது இடமா வரும். இது உத்தர நட்சத்திர கோவில் சொல்றா. சூரியனுக்கு உத்தான நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். பரமேஸ்வரனுடைய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா சூரியன் ஜாதகத்துல முன்னா இருந்தாதான் சிவ வழிபாடு ஆற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால பரமேஸ்வரன் மங்களகாரகன் அப்படின்னா பரமேஸ்வரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் நம்ம மங்களேஸ்வரன் மங்களகாரன் அப்படிங்கக்கூடியது பொருந்தும். எல்லாத்துக்குமே சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அது பூர்வீக பலன் இருக்கணும். பூர்வீகத்தை உணர்ந்தக்கூடியது பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம். எப்படி நோக்கினாலும் எப்படி பார்த்தாலும் இந்த மங்களேஸ்வர பெருமானுடைய திருவருளால 5வது மகாரத்னம் 5வது ஆண்டாக இங்க நிகழ்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ ஏற்பாடு பண்ணி நாமெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணினவங்க கிடையாது. அந்த பரம்பொருள் இதை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பேர்பட்ட வந்து வேதம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் வேதம் சொல்லும்போது நாங்கெல்லாம் பேசுறது அதிக பிரசங்கிக்கிறோம். ஆனாலும் கூட சபை மரியாதைகளாக பேசுறோம். பேர்பட்ட உயர்ந்த வேத கோஷம்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்னை போன்ற ஒரு சிறார்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி மகாருத்ரம் போன்ற ஒரு நன் நிகழ்விலே இப்பேற்பட்ட ஒரு விருதை வழங்கி இந்த விருது அப்படிங்கிறது அண்ணா சொன்னாங்க நிறைய நாம செய்வர்களும் ஒரு அமைப்பு பண்ணிடுவோம். எந்த கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் வந்து மரபுக்கு மாற ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய முகூர்த்த தேதியா இருக்கும். அந்த தேதியில சில ஆயிரங்கள் சம்பாவனை வாங்கக்கூடிய சின்ன ஏழை குழந்தையா இருக்கும். சிவாச்சாரிய குழந்தை அந்த தேதியில அந்த கோவில் வச்சுருவாங்க. பைசாவை சொல்லி அந்த கோவில் மிரட்டப்படும், பிளாக்மெயில் பண்ணப்படும். நீங்க வரலன்னா நான் மரபுக்கு மாற்ற கும்பாபிஷேகம் பண்ணணும். இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா பைசா வாங்கிட்டு பண்ற கும்பாபிஷேகத்தை விட்டுடுது. அது யாரா சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பைசா இல்லாம பஸ் செலவு பண்ணிட்டு போய் கார் எடுத்துட்டு போய் ஒரு நல்ல முகூர்த்த ஒரு சிவாச்சாரியார் வாத்தியகாரமாக ஒரு முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கான வருமான நேரம். அதை பொதுநலத்துக்காக செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதுவும் சின்ன வயசுல ஒரு 50 வயசுல பரிபக்குவப்படலாம் கிடையாது. 20-30 வயசுக்குள்ள வருமானத்தை விட்டுட்டு மரபுக்கு மீறின ஒரு செயல் நடக்கும்னா அதை தடுக்கிறத நம்ம முன்னாடி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தோட போறாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய விஷயம். நிச்சயம் சனாதன ஆன்மீக தர்மம் வாழும் அப்படிங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பணிகள் நீங்களாம் பண்ணிருக்கீங்க. உங்க முன்னாடி பேசலாம் கேட்டீங்கன்னா நாங்களாம் ஒரு பேசாளர் செயலாளர்கள். அதனால செயல் பண்றவா வசந்தவா பேசுறவா வசந்தவா கிடையாது. உங்களுக்குலாம் சுவாமி பரமேஸ்வரன் நிறைய தீர்காயசம் கொடுத்து இன்னும் பணம் பொருள்கள் சந்தோஷம் ஆரோக்கியத்தெல்லாம் நிறைய கொடுத்து இது மாதிரி நம்ம நிறைய கைங்கரியில பண்றதுக்கு சுவாமி வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் உங்களுடைய அன்பு நமஸ்காரங்களை உரித்தாக்கி வேண்டும். உங்களுடைய அண்ணா தாய் சிறந்து தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களையும் அவருடைய குடும்பத்தோடு இணைத்துக் கொண்ட எங்களுடைய அண்ணா உமாபதி சிவாச்சாரியார் அவர் ஒரு பாடசாலை ஆசிரியர். அவர் வந்து எங்க பகுதியில அவர் சொன்னார்னா ஒரு 10 கோவில்கள்ல அவர் சொல்றதுதான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லுவேன் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். அதனால அப்பேற்பட்ட அண்ணா அவர் நிறைய நபர்கள்லாம் பழக்கம் கொண்டு சிவாச்சாரியர் எங்கள் குலத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாபவான்கள் எல்லாமே அவருக்கு கூப்பிட்டா உடனே அடுத்த நிமிஷம் வந்துருவார். அப்பேற்பட்ட ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற சிறிய பிள்ளைகள் தேர்ந்தெடுத்து நீவா வந்து வாங்கிக்கோ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்று சொன்னதே எனக்கான பிளஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா உமாபதி சிவாச்சாரியர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை உரித்தாக்கி கொள்கிட்டு வந்திருக்கக்கூடிய வேத பண்டிதர்களுக்கும் ஆலய சிவாச்சாரியர்களுக்கும் கருவன் அறக்கட்டளை சார்ந்த மண்ணை உள்ளிட்ட எல்லோருக்கும் ஹம்சவர்த்தினி மண்ணை உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை உரித்தாக்கி கொண்டு வாய்ப்புக்காக மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் வணங்கி மங்களேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி பதஜே. விருதுபெற்ற சிவாச்சாரியர்களை தருணம் நினைவு அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக உடையாளூர் வெங்கட்ராம சிவாச்சாரியார் அவர்களுக்கு எனது சகோதரி சிறப்பு செய்வார்கள்.
அடுத்ததாக ஸ்ரீ ஸ்ரீ பிள்ளையாடி அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக எனது தந்தையாரின் பிரதான சிகராக விளங்கி இன்று அஞ்சல் துறையில் பணியாற்றக்கூடிய திருவாலங்காடு சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அண்ணா அவர்கள் ஹோமத்தில் உள்ள காரணத்தினாலே அவர்களுடைய இடத்தில் சிறப்பு செய்யப்படுகிறது. Namaste.
जगत
Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.
மகிமை என்னன்னா
Gracias.
சூப்பர். आंटी आंटी बैटरी लो आंटी आंटी फोन 5% चार्ज கேப்க்கு தாங்க. அங்கே வைக்க முடியாது. ஃபோன் கத்துறேன்டா, ஏன்னா ஸ்க்ரீன் கார்டு கிடையாது. மம்மி யார் போடுறது இதெல்லாம்? நானும் போடுறேன். டாடி தள்ளு. அது வைக்க
ఇదే అంత సేమ్ ओम नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमण्यो भगवते नमस्कार नमस्ते ब्रह्मणे भावव्यामुदे नमः या धीरसेवाय भगवते नमः शिवासरव्यायातपदजानो नमः स्वाहा नामे रुद्र शिवानो घोरावा प्रकाशने यानतमयाग्रहन्तापिताक्षे स्वाहा यामिषङ्गिरिषन्नहते विवर्गत्तवे शिवाङ्गिरिन्द्रदाङ्गुरमाणिकं क्षेत्रुरण्यगत्स्वाहा शिवे नमदनात्मागे सात्रावधामधि तदानसर्वमित्यगदयक्वं सुमनासत्स्वाहा अद्यपोदनि वक्ताप्रथमोदेव्यो विषगे हरिर्धर्वाः सर्वयः धान्यस्वाहा असव्यत्ताम्रो सर्वमङ्गलः ये देवां रुद्राभितो विकृतदानगन्धतोऽपि कामुकेन धीमहि स्वाहा असव्यो भवत्वनीलग्री भोगिलोहितः उदैन गोवादु जन्मदशमुदाहार्यः स्वाहा उदैनं विश्वाभूतानि मृत्योर्नयानः नमो तुनीलग्रीवाघन सराक्राय विरुणे अदोये सरत्वानोकम्रेभ्यो करणं स्वाहा प्रमुञ्जदनास्त्वमदवनात्मयोज्ञा ज्ञानात्मदेवतेनमपरानामो स्वाहा नमस्ते परिदेवन्मनो हेतिरस्वामरत्तविश्वदः अद्वैतकृतवादास्मन्निदैवं स्वाहा नमो हिरण्यभावे सेनाने विदानरुडये नमो गंगाय नमो दुर्धवेद प्रमराय नमो दूत हृदयाय नमो निशंकरे जय मुदे नमो दीप्ते जय नेकमल बायनाय नमो नियमन जय मुद्य काट्याय नित्याय दोत्याय अध्याय नमो दोतरे वायुसदायुधे नामदे नमो नमो देवगोधारा गदये वदे नामदे नमो कृष्णरी राघवे नामदे नमो स्वाहानाय यादिनी नामदे नमो नमो कुमाय रंगिने सेना नामदे नमो नमो रंगिने देवदे नामदे नमो नमो मंजरे परिवंजरे नारु नामदे नमो नमो देवदे जरायारण्य नामदे नमो नमो श्रीहरि ज्योतिकाम सत्यम नामदे नमो नमो शिवं जवन कंजरंजन नामदे नमो नमो केंद्रीय विद्यालय नामदे नमो नमो ईश्वरज्ञान नामदे नमो 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 प्राणेय देवाय नमो नमो आयतन नमो नमो सत्य ज्योतिर्य नमो नमो आदिने दशयाय नमो नमो स्वादेवदान नमो नमो अनेक ज्योताम नमो नमो स्वाद स्वाद नमो नमो श्रेय सुरेन्द्र नमो नमो स्वाहा नमः व्याधिनी ज्योतिर्य नमो नमो नाम ब्रह्मदेव नमो नमो उच्चेन्द्र सुरेन्द्र नमो नमो राधे ब्रह्मदेव नमो नमो गणेन्द्र गणेन्द्र नमो नमो विरुमेन्द्र विश्वरूपेन्द्र नमो नमो महादेव गणेन्द्र नमो नमो रुद्र रुद्रेन्द्र नमो नमो सेना सेना नमो नमो कृतज्ञ संगीत नमो नमो रंगदेव नमो नमो कुलारेन्द्र कर्मालयेन्द्र नमो नमो पुष्पेन्द्र नमो नमो महेन्द्र स्वनिन्द्र नमो नमो स्वाध्याय नमो नमो स्वाहा नमो भवाय रुद्राय नमो सर्वाय प्रभुवे नमो नीलग्रीवाय नमः कवचे नमोरे नमो गणप्रार्थाय नमो विराज विठाय नमो वेंकटवाय नमो नमो स्वाय नमो विनाय नमो वेद विषीरे नमो रुद्राय नमो नमो क्रियाय नमो आदरे दादराय नमो दीघ्याय दीघ्याय नमो ज्ञाय नमो सम्यक् प्रभोजाय दीघ्याय स्वाहा नेताय नेताय नमो पूर्वजाय प्रजाय नमो मध्यमाय कल्पाय नमो गण्याय भुज्ञाय नमो सोप्याय हृदयाय नमो दक्षिण्याय नमो भुज्याय कल्याण नमो सोप्याय नमो ज्ञानाय नमो वन्याय कक्षाय नमो सवाय नमो अनुरेणाय राजवराय नमो सूराय नमो वर्गणे नमो विघ्ने नमो सुधाय नमो देनाय स्वाहा नमो भुज्याय नमो ज्ञानाय नमो गणे नमो पुरुषाय नमो घोराय नमो रंगणे गुरुवे नमो हेते नमो स्वाय नमो ज्ञानाय नमो आत्याय नमो सुख्याय नमो विज्ञान विद्याय विद्यादात्याय नमो आद्याय ज्ञान नमो वाक्याय नमो स्वाहा सोमाय रुद्राय
Sangrai Namo Sangrai Namo Sangrai Namo Sangrai Diman Namo Prayada Gureda Namo Andre Nani Se Namo Prayada Dharma Dharma Sara Namo Sangrai Namo Sangrai Namo Sangrai Namo Sangrai Namo Shiva Namo Madhya Gureda Namo Padya Namo Arya Namo Bhagana Dharma Namo Arya Namo Labya Namo Gureda Gureda Namo Sikatya Namo Pavakaya Swaha Nanya Namo Pavakya Namo Nindila Nanya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Nanya Namo Palu Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Romana David Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Devana Pavakya Namo Pavakya Namo Pavakya Namo Pavakya Oh
இதுவரை 5000 ஆவர்த்தி முடிவு பெற்றுள்ளது. தொடர்ந்து கொஞ்சம் தொடர்ந்து 5 ஆவர்த்திகள் முடிவு பெற்றது. மிச்சம் 6 ஆவர்த்தி நாளை காலையில் 7 மணிக்கு நான் ஆரம்பிச்சு ஒரு 12 மணிக்குள்ள முடிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாம் சிவாச்சாரியர் காலையில் சீக்கிரம் வந்துருந்து அடுத்த ஆட்சியை நடைபெறுகிறோம். இப்போது கல்யாணமானது நடைபெறுது. ஓம் ஓம் ஈரானம் சர்வவித்யானாம் ஈஸ்வரம் சர்வபூதானாம் பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ ஓம் ஓம் ஈரானமூர்தாய ஸ்வாஹா ஈரானமூர்தாய குமாரி ஸ்வாஹா ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஓம் ஹம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீ மங்களாம்பிகாதே ஸ்வாஹா நகோரேभ्यो नगोरेभ्यो गोरगोरधरेभ्यः सर्वेभ्यो नमस्तेभ्यः இப்பொழுது சண்டமதி திரவியம் என்று சொல்லக்கூடிய 96 வகையான மூலிகை பொருட்களினாலே மூல மந்திரம் மாலா மந்திரம் ரகசிய சம்புடீகரண மந்திரங்களினாலே ஆகுதிகள் நடைபெறுகிறது. ஓம் ஓம் மாங்கலீஸ்வர சிவாய ஸ்வாஹா மங்களாம்பிகாயே ஸ்வாஹா ஓம் நமோ சேட்டாய நமோ சேட்டாய நமோ ருத்ராய நமோ மகாவாய நமோ பலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நமோ சர்வபோதமாய நமோ மனோன்மனாய நமோ மாங்கலீஸ்வர சிவாய ஸ்வாஹா மங்களாம்பிகாயே ஸ்வாஹா ஓம் சத்யோதாராதவே நமோ நமः பவே நாதி பவே பவஸ்வமா பவாய நமः ஓம் மங்களாம்பிகாயே ஸ்வாஹா நமோ வக்ரிகேभ्यो தேவானாமృతலேभ्यः ஹృదயாய ஸ்வாஹா ஓம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா மங்களாம்பிகாயே ஸ்வாஹா ராவே ருத்ர சிவாதனோரகோராபாபராஜினி தயானந்தமவாரந்தமதாகிரிடம் தாவிடாகஜி ஓம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா ஓம் மங்களாம்பிகாயே ஸ்வாஹா தமதி வக்தா பிரதமாதேவ்யோ விஷகே அநேக தர்வாஹ கம்பயந்தவாஹ யாசுதான்யஹ நேம் கவதாய ஸ்வாஹா ஓம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா மங்களாம்பிகாயே ஸ்வாஹா ஓம் த்ரியம்பகம் யதாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் வந்தமா மத்யோர்மோக்ஷீஜமாம்ருதாத் ஓம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா மங்களாம்பிகாயே ஸ்வாஹா ஓம் பிரபும் ஜகன்மணத்வபதௌராத்மஜௌர்யாத்மவேச்சதேவத்பராதா பகவோ ஓம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா ஞானம் பிரதமம் புரத்வாத் த்ரிதீமத சுருஜோ தேனாபஹ உபமாச வேதாவதோ நிரவஸ்தவிவஹ ஓம் ஹம் ஹோம் சிவாய ஸ்வாஹா இதம் நவஜக்ரமே தேவா நிததே பதம் மூலமத்தவாகம் குரே ஓம் ஹோம் மங்களீஸ்வராய ஸ்வாஹா ஓம் ருத்ரோ அக்ஞாய அர்ஜுனவோடதே ரஜோ ருத்ரோ விஸ்வாபவனா வேத ருத்ராய நமோ ஓம் ஹோம் மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா மங்களாம்பிகாயே ஸ்வாஹா வித்ரம் விதாரம் சொல்வே சுவே சரதம் சௌரவேந்திரம் சக்கரம் பரஹோரம் நக்கஸ்வத்தினோ மகவாத்தாத்மேந்திரஹ ஓம் ஹம் ஹோம் மங்களாம்பிகாதீர மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா ஓம் நமோ தேவஸ்ய வித்தாம் தேவஸ்ய ஹேதாவதாசித்தாः நமஸ்தோதா நோவித்தாதேரான குருவத்யஸ்மதே ஓம் ஹம் ஹோம் மங்களாம்பிகாதீர மங்களீஸ்வர சிவாய ஸ்வாஹா சுகன்னம் பந்தாமுபதம் ருணோதோ யஸ்மின் நக்ஷத்ரே திராஜா யஸ்மின்
विशिष्यन्ति देवाः हवस्य चित्रकम् अभिषादताम ओम हां होम मंगलाम्बिकादेवी मंगलीश्वरशिवाय स्वाहा ओम दत्तारामे ब्रह्मणा वन्दवामत्तदासां तेजवानो हतन्ते अवेदमा भवरनेकवोत्रं समाना विप्रणोदे ओम हां होम मंगलाम्बिकादेवी मंगलीश्वरशिवाय स्वाहा ओम तमीरानं जगदस्तुधन्पतिं विजयन्नमवसे होमहे भदं पूजा नोयतावेत सामसत्कृते रक्षिता वायुरदत्तस्वस्तदे ओम हां होम मंगलाम्बिकादेवी मंगलीश्वरशिवाय स्वाहा ओम शोणाप्रदे भवानक्षरा निवेशने यज्ञान सर्वशत्रदा ओम हां होम मंगलाम्बिकादेवी मंगलीश्वरशिवाय स्वाहा ओम नंदनद्वारा मुरादृढानन्दवट्टाङ्गरेषणे ईश्वरेकं सर्वबोधामान्तायोपङ्कले सृजन्वा ओम हां होम मंगलाम्बिकादेवी मंगलीश्वरशिवाय स्वाहा ओम जातवेदजगसुनवामधूममराते यतोनितः दिवेतः दुर्गानि विश्वानावेव सिन्धुं दुरिता जग्निः कामङ्गलनामवजातरन्देवैरोधमेकर्णबले दुर्गा दुर्गां देवीं शरणमगप्रपत्ते सुदरजगरजे नमः ओम आत्मौ अग्ने संवादयधाम्यो स्वास्तुतिर्दुर्गा विश्वाः भूतवृद्धेरुकुलान वृद्धे भवा देवाय धनया शल्यो विश्वानिनो दुर्गः जालेन सिद्धुर्ननः सुरिदाधिपतिः आग्नेयत्वमनसाक नामोत्मागं बोद्धविदाधनूनाः प्रणनादिकं भगवानमुग्रमण्युमेव रमासुदत्तादे समग्रे दुर्गान् विश्वामायेव सिद्धं वरिदायज्ञे प्रज्ञोजनेभ्यो दानं यद्ददत्ते सान्दाहान्यधर्मं विक्रेत सौभेन्द्रयोगभवानयत् गोविन्दत्थवैडोरकन्दवेरत्तरत्मोरभुवन्दनेव नागत्वविष्णमविधम्मदानो वैष्णवीङ्गो वैगमादजन्म काव्यालनादजन्महे गणेन कुमारदेवै तन्नो दुर्गिप्रचोदयात् स्वाहा आरम्भजानवदानवरीतं सर्वप्रायश्चार्थम् अघोरास्त्रजवम् एकादशरङ्गवारं पुनयत् ओम Om
இப்பொழுது எம்பெருமானுக்கு வஸ்திராபூதியானது நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து சோபன திரவிய பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்படும். நாளை காலை சரியாக 6:30 மணி முதல் 7 மணி வரை மங்கள இசையும் 7:30 முதல் ருத்ரபாராயணமானது துவங்கும். அதனைத் தொடர்ந்து மறுபடியும் 2வது கால வேதிகள் துவங்கும். வாசிக்கலாம். Para
Thank you.